ஹாய் தமிழன், வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? தமிழன் என்ன யோசிக்கிறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அனைவருக்கும். மாரியப்பன் வணக்கம். ஹாய், மதிய வணக்கம். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? ஹாய், சாப்பிட்டுச்சுப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? தமிழன், ஓ போடலாமா? விசில் அடிக்கலாமா? இந்த அழகு சிலை விசில் போட்டு தமிழன் என்னது நிறைய கமெண்ட், என்ன ஒரு ஆச்சரியம். ஹாய்ப்பா, ஹாய். சாப்பிட்டாச்சுப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? சக்தி ஹாய். ஹாய் ஆண்டி, சொல்லுங்க. சக்தி பாலன் ஆண்டி, நீங்க எந்த ஊர்? திண்டுக்கல்ப்பா. மாரியப்பன் டைம் இங்க 12:15 தான் ஆகுது. 12:15 தான் ஆகுதா? சரிப்பா. அதனால நீ சாப்பிட்டியம்மா? நான் சாப்பிட்டேன். நீங்க இன்னும் சாப்பிடலையா? இம்புட்டு அழகா இருக்கியே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை தமிழன், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தளவு நான் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் இப்படிதான் சொல்லுவேன். பாலு வணக்கம், ஹாய். எப்படி இருக்கீங்க பாலு? இந்தியா டைம் என்ன இப்போதைக்கு? மணி எத்தனை? 2:30 என்னவோ ஆச்சுங்க. நான் டைம் பார்க்கலீங்களே. டைம் பார்க்காம வந்துட்டேனப்பா. வணக்கம் மாரியப்பன். நீங்க எந்த ஊரு? ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடாங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அமைதியா சைலண்ட் லைவ் பார்க்க வேண்டாம் ப்ளீஸ். எங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இங்கிட்டு நாட்டுக்கோழி வறுவல், இங்கிட்டு நாட்டுக்கோழி வறுவல், முட்டை கிரேவி சாதம், அங்கிட்டு கஞ்சிப்பா, கஞ்சி. கதிர் வணக்கம். கோகிலா சாப்பிட்டீங்களா? உங்க புடவை அழகா இருக்கிறது. வாழ்த்துக்கள் கோகிலா. ஹேர் ஸ்டைல் சூப்பர். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன், அதனால் உங்க நேரலை வந்து விட்டேன். தேங்க்யூ கதிர். சாப்பிட்டீங்களா கதிர்? 3வது லைக். தேங்க்யூ தமிழன். தமிழன், வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்க இருக்கீங்க தமிழன்? பாலு நான் நலம், நீங்க? நலம்தான்ப்பா, நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா பாலு? மதிய உணவு முடிந்ததா? சாப்பிட்டாச்சுப்பா பாலு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கஞ்சியா? இதை நான் நம்பணும்? நம்பிதான் ஆகணும். இது என்னப்பா இது? நான் அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன்னு சொல்லும் போதுதான் நம்பினேன். நீங்க இப்ப ஏன் கஞ்சின்னா நம்ப மாட்டீங்க? என்ன காரணம் அப்படி? நேற்று இரவு நேரலை வந்தீங்களா? வந்தேன்ப்பா கதிர், நீங்க தான் வரல.
சரி ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நாங்கள் நேரலை வந்தோம். நம்ம நேரலை சூப்பராக போச்சு நேற்று நைட்டு. சீக்கிரமே லைக் வந்துச்சுப்பா கதிர். ஒரு குட் நியூஸ். இந்த நியூஸ் தான். ஓகே, என்ன புதுசா வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாம் கேட்குற. நான் எங்கே இருப்பேன்? எங்கே இருப்பீங்க? வீட்டில் தான் இருப்பீங்க, கரெக்டா? அப்புறம் வீட்டில் இருக்கவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு? கேட்பேன் நான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் கோகிலா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ கதிர். இதே மாதிரி நம்ம நேரலை கொண்டுட்டு போகணும் கதிர். ஓகே, சரிங்களா? சப்போர்ட் பண்ணணும் கதிர். கோலமாவு கோகிலா. சதீஷ் கிருஷ்ணன், வணக்கம்ப்பா. தமிழ்ல சேட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. என்ன சமையல்? கஞ்சி கதிர், கஞ்சி சாதம். ராம், ஹாய்ப்பா. ஹாய், வணக்கம். ஜம் சவுதியில் புருஷர் ஒர்க் பண்ணுறேன். ஏன்ப்பா அப்படி பேசாதீங்கப்பா, இதுவரை கேட்டது இல்லையே. அப்படியா? என்ன சொல்றீங்க? 4வது லைக். தேங்க்யூ பாலு. ராம், ஹாய். கண்டிப்பா கண்டிப்பா கோகிலா, நான் இப்போ உங்க கூட பேசுவேன் என்று நினைத்து பார்க்கவில்லை. இருக்கட்டும் கதிர். சாப்பிட்டீங்களா? ஹாய். மதியம் சாப்பிட்டாச்சா கோகி? சாப்பிட்டாச்சு கோபிநாத். வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடாதவங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் கோபி ப்ரோ, வணக்கம். தமிழன் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேட்டா பதில் சொல்றது இல்லையா? முத்துக்குமார், உன் சேலை மாத்தி கட்டி விட்டு நல்லா. என் கமெண்ட் ஒன்று நீ படிக்கல. சொல்லுங்க பாலு. படிக்கிறேன்ப்பா. படிக்கிறேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சவுதி வர்றியா கோகி? நான் வரலப்பா, எனக்கு இங்கே வேலை நிறைய இருக்குதுப்பா. ஹாய் மணி, வணக்கம். இருக்காங்க. என்ன இருக்காங்க? எப்படி இருக்காங்கன்னு கேட்டா சொல்லணும் மணி, நானும் பாப்பேன்ப்பா. ஹாய் கைஸ், வெல்கம் டு. தமிழ்ல சேட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். வணக்கம் தமிழன் அண்ணா. சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? தமிழ் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா? பாண்டிச்சேரி தமிழ் சாஃப்ட்வேர் பிரியாணி சாப்பிடலாம் வாங்க. நான் சாப்பிட்டேன்ப்பா. நீங்க சாப்பிடுங்க, எனக்கும் சேர்த்து நீங்க சாப்பிடுங்க. இயற்கை ரசிகளா? கை ரசிகனா? இயற்கை ரசிகன். வணக்கம். நீங்க எந்த ஊர்? திண்டுக்கல்ப்பா. இந்த டக்கால்ட்டி வேலை எல்லாம் வேண்டாம். என்ன சாப்பிட்டீங்க ஓனர்? யாரு? நானா டக்கால்ட்டி வேலை காட்டுறேன்? நீங்க தான். கஞ்சி கஞ்சி கஞ்சி, அது வெறும் கஞ்சி மட்டும்தான். சாப்பிட்டாச்சா? டியா? டி சொல்லாதீங்க ஜெயபால் ப்ளீஸ். வடக்கி பச்சை கலர் சாரி உங்களுக்கு அழகா இருக்கு. வடக்கி. கோபிநாத் சாப்பிட்டாச்சா? அனைவரும் நலமே. சூப்பர். உன்சு கோகிலா, அமெரிக்காவில் படிக்கும்போது என் கூட படித்த தோழி உங்க கூட பேசணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்தால் உங்க நேரலே அவங்களுக்கு லிங்க் பண்ணி இருக்கிறேன். பண்ணுங்க கதிர், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எங்க வீட்டில் அனைவரும் நலம். எங்க கோழி குழம்பு குழம்புன்னு மெசேஜ் பண்ணுனேன், நீங்க படிக்கல. அச்சோ, கோழி குழம்பா? கோழி குழம்பு மறந்துட்டேனப்பா. நான் மறந்துட்டேன்றத விட கவனிக்கலப்பா, சாரிப்பா. ஓகே, இப்போ படிச்சுட்டேன். கோழி குழம்பு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? சாப்பிட்டீங்களா? ஹலோ, ஹாய், வணக்கம். ஹாய் அக்கா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டில் என்ன ஸ்பெஷல்? கஞ்சிப்பா. ஜெயபால் நண்பா, நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க, கலாய்ச்சி பேசுங்க. பேட் கமெண்ட் வேண்டாம் நண்பா, ஜாலியா இருங்க. ஓகே. நீங்க எந்த ஊர் அக்கா? திண்டுக்கல்பா. திண்டுக்கல் என்று கோகிலாப்பா. நீங்க எந்த ஊரு? சந்திரன், ஹாய்ப்பா, வணக்கம். பச்சை கலர் சாரி உங்களுக்கு அழகா இல்லைன்னு சொன்னா, ஆனா நீங்க அழகா இருக்குன்னு படிக்கீங்க. அது நானு அப்படிதான் படிப்பேன். நல்ல அழகா இருக்குன்னு தான் படிப்பேன். ஓ, நீ இப்படி சொன்ன அப்படி சொல்லுவ, அப்படி சொன்ன இப்படி சொல்லுவ. நீ எப்படி ஆளு?
ஹாய் மாதவன் மகாதேவன் ப்ரோ, இந்த நேரலை உங்களை வரவேற்கிறது, வாருங்கள். ரவிசங்கர் ஹாய்ப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பன்னீர் எப்படி இருக்கீங்க? பன்னீர் கோபி ப்ரோ சாப்பிட்டாச்சா? ஹாய் ஹாய், வணக்கம் கோபி ப்ரோ, சாப்பிட்டாச்சா? ஹாய் ஹாய். திருநெல்வேலியிலேருந்து பார்க்குறீங்களா? எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கோகிலா என் தோழி, அவங்க ஐடியும் என்னுடைய ஐடியும் ஒரே மாதிரி இருக்கும். நான் தான் அப்படி பேசுகிறேன் என்று நினைக்காதீங்கள். அமெரிக்கா ரொம்ப தூரம், சிறிது நேரம் வெயிட் பண்ணுவாங்க, வருவாங்க. சரி சரி, ஓகே. நீங்கள் உண்மையா கதிர், பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டாச்சுப்பா. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? மாமா ரவிசங்கர் மாமாவா? எந்த ஊரு ரவிசங்கர்? கோகி சொல்லு கோகி, என்ன ஸ்பெஷல்? கஞ்சி தான் ஸ்பெஷல். கஞ்சி. ஓகே கோகிலா, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருகிறேன். பாலு சாப்பிட்டீங்களா பாலு? சரி வாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடாதவங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. சைலண்டாக லைக் பார்க்க வேண்டாம், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் வீடியோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே. ரவி சங்கர் சேலமா? ஓகேப்பா, சேலம். சாப்பிட்டீங்களா ரவி? புதிய நண்பர்கள் மறவாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே, ப்ளீஸ். சரி, இங்க வா, சாப்பிடலாம். சொன்னதே போது தமிழன், ரொம்ப நன்றி. ரவி மாமா போங்கப்பா, மாமாலாம் சொல்ல முடியாதுப்பா. சாப்பிட போறேன், நான் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு. சரிப்பா சரிப்பா, சாப்பிட்டுட்டு வாங்கப்பா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏற்கனவே. சாப்பிட்டுட்டு வாங்க. உன் கண்ணை பார்த்தாதான் எனக்கு வரும். கோகிலா மேடம் தோழி என்று கூப்பிடுவீர்கள். நான் ஆங்கிலத்தில் ஃப்ரெண்ட் என்று உங்களை அழைப்பேன். சரி, என் பெயர் மனோடாவா? நான் கதிர் கூட அமெரிக்காவில் படித்தேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். சரிங்க மனோ, லவ் யூ டி செல்லம். அப்பா டி சொல்லாதீங்கப்பா ப்ளீஸ். உங்கள்கிட்ட பேசும்போது ஜாலியா இருக்கு. தமிழன் அண்ணா, நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டாச்சா கோகி? உங்களை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேன். ஓ, சாப்பிட்டாச்சா? சொல்லு. சாப்பிட்டாச்சுப்பா, சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல்? லவ் யூ செல்லம், லவ் யூ. நான் சாப்பிட்டேன் கோபி. ஹாய், மூக்கு அழகா இருக்கு. ஐயோ சரிங்க கோபிநாத். ஆமா, நீதான் நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற. ஓ, எப்போ பார்த்தாலும் நீ என்னை வம்புக்கிட்டே இருக்கு. வேர்க்கு, எப்போ பார்த்தாலும் வேர்க்கு. ஹாய் சதீஷ். முகில் வணக்கம். முகில் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரசமா? வெறும் ரசம் மட்டும்தான் சாப்பிட்டீங்களா? சாப்பாடுல சாப்பிட மாட்டீங்களா? ரசம் மட்டும்தானா? இந்தியாவில் கதிர் அவரை நீங்க எல்லாம் கதிர் குழந்தை என்று நீங்கள் அழைப்பீர்கள். தமிழ் நான் கதிர் அமுல் பேபி என்று தான் அழைப்பேன். ஆங்கிலத்தில் அமுல் பேபி. சரிங்க வெங்கடேஷ் தானே? சரி ஓகே. ஐயோ என் செட்டுக்கு என்னவோ ஆச்சு. அப்படிதான் தமிழன், என்னோட செட்டும் அப்பப்போ கேங் ஆகுது, என்னன்னு தெரியல, கோவம் தான் வந்துருது. ஹாய் கோகிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியே வீடியோ எடுக்கும்போது என்னது அப்படியே ஆடுது. பூஜா, ஹாய் பூஜா, எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஹாய். அமெரிக்கா பெண்ணை பார்த்து வெங்கடேஷ் என்று சொல்லிவிட்டீர்களே. என் பெயர் மனோடா. மடோனா. ஐயோ மடோனாவா?
எப்பா இந்த பேர் என்னப்பா இப்படி இருக்கு? பூஜா. பூஜா நீங்க பெண்ணா? சொல்லுங்க. உங்களுக்கு வெக்க ஏசி போட்டுருவோமா? கோபி நீ தானே? சரி, ஏசி போடு. எவ்வளோ அழகு, பொறாமை கொண்டேன் பெண்ணே உன் வெக்கத்தில். வேணாம்ப்பா, பொய்யா பொய்யா பேசாதீங்கப்பா. லைக் போடுங்கப்பா, லைக் போட்டு வேற ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கப்பா, பேசலாம். சரிங்களா? வணக்கம் கோபி. என்ன சாப்பிட்ட? ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சொல்லுங்க. என்ன இருட்டாகுது? நேத்து நான் ஒரு நாய் மனோடா மனோடா சி மடோனா மடோனா இவ்வளவு ஃபேமஸ் பெயர். உலக டாப் மியூசிக்கல் நம்பர் 1 மனோடா. நான் அந்த பெயரை என்னுடைய டாடி மம்மி எனக்கு சூட்டி இருக்கிறார்கள். நான் ஒரு சிங்கர். எனக்கு பாட சொல்லி கொடுத்து கதிர் பேபி. பாட சொல்லி கொடுத்தது கதிர் பேபியா? கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்கோங்க நீங்களும். கரெக்டு. கரண்ட் பில் யார் கட்டுறது? ஏசி போட்டா கரண்ட் பில் தமிழன் கட்டுவார். ஆமாம், காசு அனுப்புங்க, ஏசி வாங்கி தர்றேன். நான் காசு கொடுத்து நீ ஒன்று எனக்கு வாங்கி தர வேணாம் போ. ஒரு அக்கறையே கிடையாது உனக்கு, கொஞ்சம் கூட ஒரு பாசம் கிடையாது, ஒரு அக்கறையே கிடையாது. என்ன இருட்டா இருக்கு அங்க? மேகம் வந்து விட்டது, மேகம் வந்து விட்டது தானுங்க கதிர். வினோத் ஹாய்ப்பா. கோபி ஓஹோ வேர்க்கு சொன்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு. ஹாய் மச்சி. ஐயனார் வாங்க வணக்கம். ஹாய் மச்சி, எப்படி இருக்க? நலமா இருக்க? மதிய வணக்கம். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? கஞ்சி. ஹாய் நண்பா. தமிழ் எப்படி இருக்க? நலமா? சாப்பிட்டியா? என்ன சமையல்? தமிழா? தமிழ் கிட்டியா? ஓகே. மனசு இருக்கு, காசு இல்லை. ஏற்கனவே ஒரு 8000 ரூபாய் கேட்டேன், தர மாட்டேன். ஏரி கபிலா. கோபி சூப்பர் சூப்பர். ஆமா சூப்பர். ஐடி கோகிலா. ஐயோ ராமா, எந்த நேரம் பார்த்தாலும் இந்த புகழேந்தி தொல்லை தாங்க முடியலப்பா. ஹாய் ஐயனார் ப்ரோ வணக்கம். தமிழன் தேங்க்ஸ். ஐயோ தேங்க்ஸ். சாப்பிட்டேன் ஐயனார் ப்ரோ. பா லைக் போடுங்கப்பா. அமெரிக்காவில் இருக்கும்போது கதிர் வந்து ஸ்னோ ஒயிட் அந்த காரில் இருந்தார். அதாவது கதிர் பேபி இந்தியாவில் போன உடனே மேங்கோ கலர் ஆகிவிட்டார். மேங்கோ கலர். சரி, அப்புறம் ராசா புகழேந்தி வந்துட்டியா? இங்கேயும் வந்துட்டியா? நீயே முடியல. எப்படித்தான் தெரியுமோ நம்ம லைவ் போடுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தெரிய வேண்டியவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. ஹாய்ப்பா மச்சி. என்ன சமையல்? என்ன சாப்பிட்டீங்க? கஞ்சி ஐயனார். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதான் சொல்லுவேன். லைக் ரொம்ப நேரம் 12லயே நிக்குது, 11லயே நிக்குது. என்ன பண்ணட்டும் ஃப்ரெண்ட்ஸ்? லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் அனைவரும் நலமா? அனைவரும் நலமே. தமிழ் வீட்டில். தமிழ் எந்த தமிழ்? என் பேர் கோகிலாப்பா. சோ எங்கிட்ட பார்த்தாலும் இருட்டா தெரியுதே. ஹாய் ஜிவிஎம், அதாவது காதால். எப்படி இருக்கீங்க காதால்? சாப்பிட்டீங்களா? ஓய் பாப்பா வாங்க வணக்கம். மச்சி லைக் போட்டாச்சு மச்சி. தேங்க்ஸ்ப்பா. இருந்தாலும் யார் லைக் போட மாட்டாங்கப்பா? சொல்லுங்கப்பா, கொஞ்சம் லைக் போட்டு கமெண்ட் பண்ண சொல்லுங்கப்பா. திரும்ப திரும்ப கஞ்சின்னு சொன்னீங்கன்னா சாட்டை வரும். அப்புறம் என்னன்னு சொல்றது? திரும்ப திரும்ப கஞ்சி. கோகி எனக்கு தமிழ் சொல்லி கொடுங்க. நீங்க பேசுற தமிழ் சொல்லி கொடுங்க ப்ளீஸ். அப்படி நான் சொல்றதுல நீ சொல்லிக்கிட்டே வா கோபி. சரி, அப்பப்போ நான் கேட்பேன். கோயிலா மச்சி, உங்க வீட்டில் அனைவரும் நலமா? சௌக்கியமா? எல்லோரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஐயனார். உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஐயனார் ப்ரோ, வீட்டில் அனைவரும் நலமே. என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசணும், பேசு. அவரு ரொம்ப நல்லவர். அப்படிங்களா?
செம்மையா சூப்பரா இருக்கேன், சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? ஹாய் பாப்பா, ஹாய் ஜீவா. ஆமா, உங்களுக்கு லைக் போட மாட்டான். அடி வாங்குவ பாத்துக்கோ. ஓய் பாய் மச்சி. ஓகே பாய் மச்சியா. மச்சி ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ பேபியா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே பேசுங்க, பார்ப்போம் சரிங்களா? ரைட் கமெண்ட் வேண்டாம் ப்ளீஸ். ஓகே ஐயனார் ப்ரோ பாய். நாட்டுக்கோழியா? என்ன தமிழன் சாப்பிட்டீங்க? மறந்துட்டேனா? என்ன சாப்பிட்டீங்க? நாட்டுக்கோழியா? கதீர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இப்படியே நம்ம முன்னாடி தள்ளிக்கிட்டே போவோம். என்ன இது எல்லாம் இருட்டாவே இருக்குது, நம்ம என்ன பண்றது? நான் இன்று 1 லைக் மட்டும் தான் போடுவேன். குட் மார்னிங். வாங்க மருமகனே, வணக்கம். அதான் தெரியல என்ன சாப்பிட்டேன்னு, எனக்கு மறந்து போச்சு. மறந்து போச்சா? அப்புறம் அத்தையோ வாங்க மருமகனே, வாங்க வாங்க. நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி வறுவல், முட்டை கிரேவி சாதம். ஓகே, நாட்டுக்கோழி வறுவல், முட்டை கிரேவி சாதம். ஹாய் சிஸ்டர். ஹாய்ப்பா, வணக்கம். இந்த புகழேந்தியர் மாமாடு தானா? கியூட்டா இருக்கீங்க. உங்க நேம் என்ன? கோகிலாங்க. என்ன ஸ்பெஷல்? கஞ்சிங்க. அங்க இங்கயா? நீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. ஹாய் முத்துகிருஷ்ணன், வணக்கம். நலமா? என்ன காதால், என்ன சாப்பாடுன்னு கேட்ட சொல்ல மாட்டீங்க? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க மருமகனே? குமார் ஹாய், எப்படி இருக்கீங்க? இனிமேல் தானா? ஓகே, காலையில என்ன சாப்பிட்டீங்க? கோகி மதியம் நான் போய் சொல்ல மாட்டேன். நைட்ல வர நிலா மாதிரி இருக்கீங்க கோகி. ஆனா ஏன் மதியம் நிலா வந்திருக்கு எனக்கு தெரியலையா? யோசிச்சு பாரு, தெரியும். யோசி. ஹாய் கோகிலா, லவ் பண்ணலாமாவா? பண்ணுங்கப்பா நீங்க. நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். புகழேந்தி இப்படியே பேசுற ராசா. நல்லது, மிக்க மகிழ்ச்சி. ஆமா, சாப்பிட்டாச்சாவா? சாப்பிட்டாச்சுப்பா நானே. நான் இல்லை, என் ஃப்ரெண்டு, அவர் பேரு திலீப்பு. சொல்லுங்க திலீப். புகழேந்தி ஐடியிலே வரும்போதே திட்டி திட்டி பழக்கமாயிடுச்சு. குமார் ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? நாராயணனா ஹாய் ஹாய், வணக்கம். கோபி, இதைதான் நான் சொன்னேன். ஆனா நான் இன்னும் சாப்பிடவில்லை கோகி. டீ மட்டும் குடித்துவிட்டு இன்று இரவு 7 மணிக்கு மேல காணா போயிடுச்சு. சரி, நான் பண்றேன். நீங்க எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க, நீங்க பண்ணிக்கோங்க. ஹாய் அக்கா. ஹாய் விஜய். இனிமேல் தான் சமைச்சு சாப்பிடணுமா? ரூம்ல ஒரு ஆளுதான் இருக்கேன். அச்சோ, ரொம்ப நேரம் ஆச்சு காதால். சாப்பிடுங்கப்பா. விஜய் ஹாய் அக்கா. ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? சரவணன் ஹாய். 36 ஏஜா? என்னது ஏஹெச்னா என்னது எனக்கு தெரியல. ஏஜா? புதிய நண்பர்கள் மறவாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மதியம் 1 மணிக்கு கூழு சாப்பிட்டேன். சாப்பாடு எல்லாம் எதுவும் செட் ஆகவில்லை. ஏன்பா கூழு சாப்பாடு செட் ஆகலையா? எங்க இருக்கீங்க? எந்த ஊர் சொன்னீங்க? மறந்துட்டேன். எந்த ஊரு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கண்ணுக்குள்ளே உந்தன் முகம் ஒட்டி கொண்டது. சரி, உங்க வீட்டுக்கு சமையலுக்கு
சமையலுக்கு நான் வரேன். நீங்க என்ன செய்வீங்க எனக்கு? சமையலுக்கு வரும்போது நீங்க வந்து சமைக்க தான் செய்யணும். ஜீவா, மதுரை. மதுரைன்னா திண்டுக்கல் தாண்டி தானே போயிருப்பீங்க. கோபி ப்ரோ, நம்ம ஊர்ல மழையா? நம்ம ஊர்ல மழையா? உங்க நேம் கோகிலாவா? ஏசி ஆர்டர் பண்ணணும் சொல்லுங்க. கோபி, நீ போய் போய் கோபி ப்ரோ, நம்ம ஊர்ல மழையா? உங்க நேம் கோகிலாவா? ஏசி ஆர்டர் பண்ணணும். கோகிலா, சரியா? மோகன், வணக்கம். ஓடிடுச்சு காணும். நான் உங்களே லைவ்ல வரலாமா? வரல மோகன். என்னப்பா இப்படி ஒரு கேள்வி? இல்ல தமிழன் ப்ரோ, எங்க ஊர்ல எல்லாம் மழை பிச்சுக்கிட்டு ஊத்துதுங்க. அப்படி சொல்ல மாட்டேன். மழை இல்ல கோபி. சரியான காமெடி தான் நான் செஞ்சு தரேன். நீங்க சாப்பிடுவீங்களா? சரிப்பா, செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு என்ன கஷ்டமா? பாயாசம் தானே அது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம். ஆமா கதிர், இதுலயும் எப்படின்னா பாப்பாவே செஞ்சிருக்கு பாயாசம். ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கு, நான் சொல்லி கொடுத்தேன். அது நான் அடுப்படி போகவே இல்லை, இங்கேயே தான் உட்காந்துருந்தேன். நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்ட்டு இங்கேயே உட்காந்து சொன்னேன், செஞ்சுட்டு வந்துருச்சு. சரி கோக்கி, இன்னைக்கு மட்டும் சொல்லுங்க, இந்த அழகை எந்த கடையில வாங்கின? நீ சொல்லியே ஆகணும். கதையெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த கடையில வாங்கினா? கோவிந்தம்மாள் அப்படின்ற ஒரு உருவத்துல வந்த. ஓகே, பை பை, நைட் சந்திப்போம். நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். ஆமாப்பா, நீங்க முதல்ல போய் சமைச்சு சாப்பிடுங்க. காதால் புகழேந்தி, ஹாய் சிஸ்டர், நான் புகழ் ஃப்ரெண்டு திலீப். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு புகழ், நீங்க சாப்பிட்டீங்களா? கும் சென்று வாருங்கள். கும்மா, நம்ம ஊர்ல மழையா? சொல்லுங்க, நீங்க எந்த ஊரு தமிழன் அண்ணா? காதால், என்னப்பா யோசிக்கிறீங்க? உங்க உங்க மகளுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன் என்று சொல்லுங்க கோகிலா. அப்புறம் ஓகே சொல்ல. பாப்பா குட்டி வாழ்த்துக்கள் சொல்றாரு கதிர், பாயாசம் செஞ்சதுக்கு. உங்க லைவில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ மோகன், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க மோகன்? திலீப், ஏன் பாப்பா? திலீப், ஏன்பா புகழேந்தி எப்பவும் பேட்டாவே பேசுவான். ஆமா, பேட் கமெண்டா பண்ணுவாரு. நீ சொல்லி லைவை பார்க்கலாம். எல்லாரும் திட்டுறாங்க. நீ சொல்லி வை. எல்லாரும் திட்டுறாங்க. ஹாய் மோகன் ப்ரோ, வணக்கம். இந்த நேரலை உங்களை வரவேற்கிறது. மோகன் சாப்பிட்டீங்களா? கோபி, நான் சேலம், ஈரோடு, ராஜபாளையம், குமாரபாளையம். தமிழ் ப்ரோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? எப்படிப்பா தெரியும்? ஓகே அண்ணா, நான் தூத்துக்குடி. பாலா, ஹாய், வணக்கம். பாலா, என்ன பண்றீங்க? முத்து, ஹாய்ப்பா, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கோகிலா, ரிலேஷன் வந்து இருக்காங்க, பிறகு வருகிறேன். ஓகே, தேங்க்யூ தமிழன். ஓகே, பாய். மீண்டும் வந்துடுங்க. ஓகே, அவங்களுக்கு கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிச்சுட்டு வாங்க. கொள்ளை கொள்ளும் கோகிலா. சாப்பிட்டியா? சாப்பிட்டப்பா பாலா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஹாய் பாலா ப்ரோ, வணக்கம். ஹாய் ஹாய். நான் சும்மா தான் இருக்கேன். சும்மா தான் இருக்கீங்களா? வீட்டில் ஒரு வேலையும் இல்லையா ரூம்ல? வணக்கம் தமிழ் சகோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க பாலா? சாப்பிட்டீங்களா?
தமிழ் ப்ரோ உங்ககிட்ட பேசணும், எப்படி பேசுறது? மோகன் நம்ம லைவ் வருவார், கண்டிப்பா வருவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்று விடுமுறை. விடுமுறை தான். விடுமுறைனா ரூம்ல வேலை இருக்காதா? உங்க ஊர் பக்கம்தான் வந்திருக்கிறேன் கோகிலா. என்ன நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. எப்படியும் நாளைக்கு சாயந்திரம் இரவு ஆகிவிடும் நான் வருவதற்கு. எங்க ஊரை தாண்டி தான் போகணும் கதிர், மதுரைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க, லைக் போடாங்க லைக் போடுங்க. மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க, லைக் விழும். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரூமில் என்ன வேலை? தூக்கம்தான். அச்சோ, துணி துவைக்கிறது, ரூமை பெருக்கிறது, துடைக்கிறது, அதெல்லாம் ஒரு வேலை இருக்காதா பாலா? யார் துணியில துவைச்சு கொடுப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ, ஹாய். என்ன ஒரு அமைதி. அக்கா நல்லா இருக்கியா அக்கா? சாப்பிட்டியா அக்கா? சாப்பிட்டாச்சுப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்கீங்க? எங்கன்னு லைவ் பாக்குறீங்க? அது எல்லாம் நான் தான் செய்ய வேண்டும், வேற யார் செய்வா? அதுதான் கேட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சாப்போ? வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கியா அக்கா? சாப்பிட்டீங்களா அக்கா? என்ன சாப்பாடு சொல்லுங்க அக்கா? கஞ்சி. அட சொத்து சம்பந்தம். ஐயோ அப்படியா? அட சொத்து சம்பந்தமா சந்தேகம் கேட்க வந்திருக்காங்க. அது நம்ம சரிப்பட்டு வராது. அப்படியா? மோகன் தமிழன் வந்துட்டாருப்பா. உன் பெயர் என்ன? என் பெயர் கோகிலா ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல்ல இருந்து கோகிலா. பாலா ப்ரோ சாப்பிட்டீங்களா? தமிழன் அண்ணா, நானும் நீங்களும் பேசும்போது நடுவுல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க தான் கோகி. சரி போ, அடுத்து கோகிலா நீ கூப்பிட்டு பேசினேன்னு தான் பேசுவேன், பேசிக்கோ போ. அக்கா நீங்க எந்த ஊர் அக்கா? எந்த மாவட்டம் அக்கா? திண்டுக்கல் பா. திண்டுக்கல் தான், திண்டுக்கல் மாவட்டம் தான், திண்டுக்கல்லே தான். காத்தவராயன் வணக்கம், எப்படி இருக்கீங்க? அது எல்லாம் ஒரு வேலையா? வாவ், அதெல்லாம் ஒரு வேலையாவா? சரி இருங்க வரேன். ஒரு ஆள் துணியை துவைக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 4 பேர் துணியை சேர்த்து துவைக்கணும்னா எப்படி இருக்கும்? செஞ்சிருவீங்களா? தமிழ் ப்ரோ உங்ககிட்ட பேசணும், எப்படி பேசுறது? பேசுங்க, லைவ்ல பேசுங்க. பேசுவாரு கருத்தப்பாண்டி. ஹாய் கருத்தப்பாண்டி, எப்படி இருக்கீங்க? எப்படி பண்ற அழகி? ஜோதீஸ்வரன் டி வேண்டாமே ப்ளீஸ். குட்டீஸ்வரி ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? நேற்று இரவு பஸ் ஓர் இடத்தில் நின்றது. டீ சாப்பிடலாம் என்று நினைத்தேன். அந்த கடை பக்கத்தில் ஒரு சின்ன சத்தம் தான் கேட்டது. இரவு அந்த சத்தத்துக்கு நான் பயந்து பஸ்ஸில் வந்து பெண்கள் டீ குடித்து கொண்டிருந்த போது நீங்கள் பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்துட்டீங்களா? அச்சோ, எனக்கு சிரிப்பாதான் வந்து கதிர். எல்லாரும் வம்புளுக்க போறாங்க உங்களை பாருங்க. கார்த்தி தமிழ்ல சேட் பண்ணுங்கப்பா. தங்க புள்ள சாப்பிட்டியா சாமி? சாப்பிட்டாச்சு கார்த்தி, சாப்பிட்டுட்டேன். நீங்க தமிழ்ல சேட் பண்ணுங்க. நான் சாப்பிட்டேன் தமிழ் சகோ. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்ப்பா. என்ன சாப்பிட்டீங்க பாலா? சாப்பாடு வந்துட்டு அங்க ரூம்ல தரமாட்டாங்களா? புதிய நண்பர்கள் மறவாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து லைக் போடுங்க சரிங்களா? இட்ஸ் சூப்பர் செல்லம், தேங்க்யூ. மோகன் ப்ரோ நலமா? நான் நலம் ப்ரோ. சொல்லுங்க மோகன் ப்ரோ. ஏய் பொண்டாட்டி என்ன பண்ற? ஐயோ சாமி, 4 பேர் துணியை நான் எதற்கு துவைக்க வேண்டும்? அதானே. ஏன் இப்போ உங்க அம்மா உங்க அப்பா அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. கோகி இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு யாரும் இருக்கா? இது யாருக்கு இந்த கமாண்டு? தமிழ்ன்ற தானே நீ பேசுற, என்ன பேசு. தமிழ் ப்ரோ உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மோகன்.
சொல்லுங்க. அவர் இங்கேதான் லைவ்ல தான் இருக்கார். சொல்லுங்க. வாருங்கள் குட்டி ஸ்டோரி. வணக்கம். நேரலை வரவேற்கிறது. குட்டி ஸ்டோரி. கோகிலா இன்று என்ன சமையல்? உண்மை சொல்லட்டுமா பாலா? மூர்த்தி ஹாய்ப்பா. வணக்கம். ஹாய் செல்லம். வணக்கம். சொல்லுங்க மோகன் ப்ரோ. இதோ பாருங்க, அது முக்கியமான ஒரு ரகசியம். அப்புறம் கருத்தப்பண்டி ஹாய் செல்லம். ஹாய் வணக்கம் கருத்தப்பண்டி. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அப்படி இல்லை கோகிலா, நான் வந்த பஸ்ஸில் வந்த பெண்கள் ஒரு 6 பேர் இறங்கி டீ குடித்து கொண்டிருந்தார்கள். நான் முகம் கழுவ தண்ணி கேட்டேன் டீ கடையில். சரி, இதுல சொல்ல முடியாது தமிழ் ப்ரோ. சரி, அப்புறம் ஏய் நீ என்ன ஓவரா பேசுற? நான் கமெண்ட் பண்றேன், இல்ல நீ ரிப்ளை பண்ணு. ரிப்ளை பண்றேன். நீங்க நல்லா பேசுனீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்ப்பா. தங்கம் சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? தங்கம் தமிழ்ல சாட் பண்ணுங்கப்பா. நண்பர்களை பேட் கமெண்ட் வேண்டாம், நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க. அனைத்து நண்பர்களும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. நல்லதே கமெண்ட் பேசுங்க. நல்லதே கமெண்ட் பேசுங்க, நல்லதே நடக்கும். சூப்பர். ஜீவா மரியாதை ரொம்ப முக்கியம். ஆமா, நான் இருக்கிற ஹாஸ்டல்ல என்னுடைய துணிகளை நானே தான் துவைத்தாக வேண்டும். வீட்டில் இருக்கும் போது அதை பார்த்து கொள்ளலாம். ஓகே கருத்தப்பண்டி பாய் செல்லம்மா. டேய் புறம்போக்கு நாய்களா, இந்த புள்ள முகத்தை பார்த்தால் தப்பா பேசுறீங்க. அறிவு கட்டவங்க. சரி, நான் லவ் பண்றது எதுவுமே கமெண்ட் பண்ண மாற்ற, ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போ. ஹாய் சிஸ்டர். ஹாய்ப்பா. முரளி ஹாய். டிபி மாத்திட்டீங்களா? முரளி எப்படி இருக்கீங்க? கோகி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள அழுக வச்சு பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும். அப்படியா? எரும மாடு, நான் ஏற்கனவே 2-3 நாள் லைவ்ல அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன். உனக்கு கொண்டு போட்டுருவேன் நினச்சிக்கோ. அழப்பாரு. ஏண்டா இப்படி பேசுறீங்க? முகமது ஹாய்ப்பா. டீ கடைக்காரர் பக்கத்தில் ட்ரம்மில் தண்ணீருக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் போனேன். அந்த சைடு இருட்டா இருந்தது. பனை மரம் ஓலை வெட்டி அடுக்கி வைத்திருந்தார்கள். அதை ஓலையில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. போச்சு, பாம்பு வந்திருக்கும். அப்புறம் கோகி மாடியில துணி எடுக்க சொல்றாங்க, போயிட்டு வந்தேன். சரி சரி, எடுத்துட்டு வாங்க. முருகன் மலரே, உங்க வீட்டுல என்ன சாப்பாடு? கரியா மீனா? கஞ்சிங்க, கஞ்சி. நான் கத்தி கொண்டு ஓடி வந்ததை பார்த்து எல்லாரும் மலரி விட்டார்கள். நிஜமாவா கதை? ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா போச்சு. அது ஏதாவது ஓடி இருக்கும் என்று டீ கடைக்காரர் சொல்லிக்கொண்டு சிரித்தார். எனக்கே சிரிப்பு வருது. இப்போ லைவ்ல எல்லா பேரும் சிரிப்பாங்க. எப்படிதான் இப்படி இருக்கீங்க? நான் கம்மங்கூழ், மாங்காய், பச்சை மிளகாய் சாப்பிட்டேன். ஓகே ஓகே ஓகே. புரிஞ்சுக்கோங்க ஜீவா. வேற ஏதாவது பேசுங்க, நான் பேசுவேன் கண்டிப்பா. ஓகே வாங்க, உங்களுக்கும் பார்சல் பண்றேன். என்னதுப்பா? எனக்கு வேணும். நான் காணாங்கெழுத்தி மீன் உன்னை கவுக்க போறேன்னா இந்த சாங் நீங்க பாடுவீங்களா? நான் காணாங்கொளத்து மீன் உன்னை கவுக்க போறேன் நான் சமைஞ்சதும் சாமி வந்து என் காதில் சொல்லிச்சு தானே. அப்படிதான் படிச்சுட்டேன்பா. காதால் எனக்கு லைவ்ல சங்கடமா இருக்கு. ஓகே, இதுதானே ஃபர்ஸ்ட். கொஞ்சம் பாப்பா ட்ரை பண்ணுவோம். முரளி ஹாய். என்னப்பா முரளி, சாப்பிட்டீங்களா? போன வாரம் லைவ்ல துணிகளை அடித்து துவைத்து காய வைத்து இருந்த, ஆனால் இந்த வாரம் நேற்று இரவு இருந்த மாதிரி இருக்க
நேற்று இரவு இருந்த மாதிரியா? நேற்று இரவு அழுதுட்டு உட்காந்து அது மாதிரியா? மோகன் ஹாய். கருப்பு நீலா வாங்க வணக்கம். ஐயாப்பா யாருமே என்னை திட்டாதீங்கப்பா, அப்பப்போ இருமல் வேற வருது. யாருப்பா இது? வெறும் கோகிலாவா இல்ல கோலமாவு கோகிலாவா? கோகிலா தாங்க, திண்டுக்கல்ல இருந்து கோகிலா. ஓகே, நான் கொளத்து மீன் உனக்கு அவுக்கு போறேன் நான் சமைஞ்சதும். ஏன் மயிலை இப்படி திக்கி திக்கி படிக்கிற? சாப்பிடலையா? சாப்பிட்டேன்ப்பா, கஞ்சி. இது உண்மைதான், நிஜமா? ஐயோ உண்மைதானே? நான் அது பொய்யா இருக்குமோன்னு நினைச்சு கூட நினைக்க போது சிரிப்பு வச்சு, இதுல உண்மைன்னு வேற சொல்றீங்களே ராமா. இதுல உங்க குழந்தைங்களெல்லாம் எங்கேயா கூட்டிட்டு போனா ஏதோ ஒரு விஷயம்னா எப்படி நீங்க அந்த குழந்தைங்களை எப்படி பத்திரமா கூட்டிட்டு வருவீங்க? பொய் சொல்லாதீங்க. இல்லைங்க, நிஜமாதாங்க. கோகி யாரும் தப்பா பேசினா கோகி தப்பா பேச மாட்டா, ஆனா நான் ரொம்ப அசிங்கமா பேசுவேன். நீ யாரா இருந்தாலும் சரி. கோகிட்ட யாரும் தப்பா பேசினா கோகி தப்பா பேச மாட்டா, ஆனா நான் ரொம்ப அசிங்கமா பேசுவேன். நீ யாரா இருந்தாலும் சரி. ஹாய் கோல்டு லைவ் இருக்கு. இப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. காதால் தேங்க்யூ. தமிழ் ப்ரோ இருக்கீங்களா இல்லையா? மோகன் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 5 நிமிஷம். அவர் மாடியில போய் துணி எடுக்கணுமாமா, போயிருக்காரு, வந்துருவாரு. இன்னும் கல்யாணம் முடிஞ்சு போச்சுங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சுங்க. மோகன் ப்ரோ இருக்கேன், வந்துட்டாரு. கோகிய ரொம்ப நல்ல பொண்ணு, தப்பா பேசாத யாரும். ஆமா மோகன். ஓகே. செல்வராஜ் ஹாய் வணக்கம். காதல் என்ன முழிக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? என்ன அழுகிறீங்க? முருகனா ஹாய்ப்பா. மேடம் லக்கி ஹாய் மேடம் லக்கியா. கோவிந்தம்மாள் ராசியான அம்மா, இப்படி ஒரு அழகை இந்த உலகத்துக்கு காட்டி இருக்காங்க. சூப்பர். தமிழன் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எங்க அம்மா ரொம்பவே அழகா இருப்பாங்க. நாளா அவங்க பிள்ளையான்னு சொன்னா வந்துட்டு யாரும் இருக்காங்க, இந்த புள்ள அப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படிதான் சொல்லுவாங்க. நிஜமா சொல்றேன், எங்க அம்மா அழகா இருக்கும், நல்ல கலரா இருக்கும், முகமும் அப்படியே சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஹாய் ஆண்டி வணக்கம். நான் வத்தலக்குண்டில் இருந்து பேசுகிறேன். நல்லா இருக்கியா? வணக்கம்ப்பா செல்வராஜ். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க நீங்க? பதிலே சொல்லல. நான் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கலாம்ப்பா. ஹாய் முருகன் ப்ரோ வணக்கம். இந்த நேரலை உங்களை வரவேற்கிறது. காதால் என்னப்பா என்ன சொல்றீங்க? சமைச்சு சாப்பிட்டு வாங்க. பசிக்கலையா? நண்பா இங்கே கோல்டும் இல்லை பித்தளையும் இல்லை ராசா. இங்க காட்டுங்க மூஞ்ச, காட்டுங்க மேடம், மூஞ்சிய காட்டுங்க. யார் அந்த ப்ரோவா? நிஜமாத்தான் கோகிலா. ஆனா எனக்கு ஆப்போசிட்ல என் மனைவி, அவங்க செம்ம தைரியசாலி. ராமா. அப்புறம் என்ன நடந்தது? கோபிநாத் என்ன சிரிப்பு? ரவிச்சந்திரன் ஹாய்ப்பா. எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா நான். மோகன் ஹாய். அலியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க? கோவிந்தம்மாள் பொண்ணா நீங்க? ரொம்ப ஆமா கோபி, நீ எனக்கு எப்படி கமெண்ட் பண்ணியிருந்த? எனக்கு சிரிப்பாப்பா. அதை வந்து நான் அதுக்கப்புறம் 2-3 டைம் நினைச்சு சிரிச்சனப்பா. சித்திரம் போல் தான் சிலையும் இருக்கும் கோகி, மாரியா இருக்கும். தமிழன் என்னை விட எங்க அம்மா அழகா இருக்குன்னு சொல்றேன்ல. நானும் கம்மிப்பா, ரொம்ப கம்மிப்பா. எங்க அம்மால பாதிதான்ப்பா. எங்க அம்மா உண்மையுமே சொல்றேன்,
அவ்வளோ அழகா இருப்பாங்க. ஆனால் இப்போ வயசாயிடுச்சுல, அதனால தலையெல்லாம் நரைச்சி ஒரு மாதிரி. ஆனால் அவங்க வயசுல என்ன பார்த்தா அமலா அமலா பால் இருக்காங்கல்ல நடிகை, அந்த மாதிரி எங்கள் அம்மா சூப்பராக இருப்பாங்க தெரியுமா. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாங்க, ஆனால் சூப்பராக இருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி நைஸ், தேங்க்யூ தேங்க்யூப்பா. எப்படிப்பா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க? போய் கடையில் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். அதுக்குள்ளேயுமா? எப்பா நீங்கள் வெளியே போகவே இல்லை, லைவ்லயே தான் இருக்கீங்க, எப்படி பிரியாணி சாப்பிட்டீங்க? கோகிலா, நான் தான் உங்கள் கம்பெனியில் முதலாளி பேசுகிறேன். வெள்ளிக்கிழமை இரவு நேரலை நீங்கள் போட்டு இருக்கீங்க. தற்செயலாக மொபைல் ஆன் பண்ணினேன். அந்த நேரலில் கதிர் தாத்தா என்று ஒரு தாத்தா பேசி கொண்டிருந்ததை கேட்டேன். ஓகே, அப்புறம் இங்கிலீஷ் சூப்பராக படிக்கீங்க. இங்கப்பா இங்கிலீஷ் படிக்கிற கதிர் குழந்தாய் என்று கதிர் குழந்தாய் என்று ஒரு பையன் பெயரை சொல்லிக்கொள் இருந்தார் ஒரு தாத்தா உங்கிட்ட. அவருக்கு ஏதோ ஹெல்ப்பர் வேலைக்கு வேணும் என்று உங்ககிட்ட கேட்டு கொண்டிருந்தார். அப்படியா? அது இல்லைங்க முதலாளி அம்மா, அந்த கதிர் வந்துட்டு சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்காரு முதலாளி அம்மா. ஓகே, அப்படின்னா நீ டுபாக்கூர் அழகிதானா? ஆமாங்க ஆமாங்க, நான் தான் அப்போ வந்து அதான சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏதாவது தப்பா சொன்னேனா? உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அழகா இருக்காங்க. நான் அழகா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு பேர் தான் பொறாமை. அதுக்கு பேர் பொறாமையா? என்ன சொல்றது? உண்மை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க சேலம் தானே? இல்லையே. மோகன் ப்ரோ, ஆர் யூ மோகன் ப்ரோ? மோகன் இருக்கீங்களா? இல்லை இல்லை, அந்த தாத்தா ஏதோ லிஸ்ட் எல்லாம் அனுப்பி கொண்டு இருந்தார். அவன் சொன்னான் என்று. அப்பொழுது இவன் வேலைக்கு வரானா இல்லையா, நம்ம கம்பெனியில் சொத்து அளிக்க வருகிறானா என்று நினைத்து கொண்டிருந்தேன். அப்படிங்களா? ஓனர், நான் சொல்லாம நீங்க எந்த முடிவு எடுக்க வேணாம் ஓனரம்மா. டுபாக்கூர் அழகியா? ஆமாங்க ஆமாங்க. ஆமா தமிழன் ப்ரோ, டுபாக்கூர் தான். ஆமா. ஹாய் கோகிலா. ஹாய்ப்பா மணிகண்டன். ஹாய், எப்படி இருக்கீங்க மணிகண்டன்? அடடா, நான் தான் அவசரப்பட்டுட்டேனா? சரி சரி. லகா என்னது? என்னங்க அனுப்புறீங்க? அச்சோ ஃப்ரெண்ட்ஸ். சண்முகம் எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். எஸ் கோபி ப்ரோ. என்ன ஊரு நீங்க? திண்டுக்கல்பா. திண்டுக்கல். ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் பரத்குமார். நாதம் வணக்கம். ஓகே மணிகண்டன், சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டேன்ப்பா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னது பாயா? என்ன சொல்றீங்க காதால்? அப்படியே மொபைல் ஆஃப் பண்ணி விட்டு தூங்கி விட்டேன். திடீரென்று ஒரு கனவு. அந்த கனவில் 1000 வெள்ளி நட்சத்திரம் ஓனர் சேர்த்து ஒளி வீசினால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒளி என் முகத்தில் பட்டது. என்ன நடந்தது அப்புறம்? அப்போ கோவிந்தம்மாள் பாட்டி தான் அழகு, நீங்க இல்ல கோகி. பாட்டி யாருமே மாட்டாது, அது வந்து எங்க அம்மா. சரியா? சிக்கன் அண்ட் மட்டன் கஞ்சிப்பா மணிகண்டன். ஒன்று கலாய்க்கு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நீங்க எங்கிட்டு போனாலும் அங்கிட்டலாம் வந்து நான் கேட்டு போட்டுருவேன். கார்த்திவேல், ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? மணிகண்டன் சூப்பர் டிஸ்ஸு. ஓ, அவர் சாப்பிட்டாரோ? ஹாய்ப்பா, வணக்கம். யார்டா நம்ம முகத்தில் இந்த நேரத்தில் லைட் வெளிச்சம் அடிக்கிறார்கள் என்று எழுந்தேன்.
ஆனால் நான் எழுந்து கனவில் எழுந்திருந்தேன். எந்திரிக்காதீங்க, அப்படியே உட்காருங்கள். ஒரு குரல் கேட்டது. சரி, தேங்க்யூ தமிழன். அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா? சிக்கன் அண்ட் மட்டன் நீங்க சாப்பிட்டீங்களா? நான் கஞ்சிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஜோ வாங்க ஜோ. ஓ நீ லைவ் வந்து இப்போ 50 நிமிஷம் ஆச்சு ஜோ. சிஸ்டர் ஹாய் ஃப்ரம் என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஹாய். உங்களுக்கு அம்மானா எனக்கு பாட்டி தான். எரும மாடு எப்படி பாட்டி ஒரு எரும மாடு? இனிமேல் கலாய்க்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வரணும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. இல்லை இப்போ கரண்ட்லேயே ரெடி பண்ணாலும் சரி, நான் ரெடியா இருக்கேன். ஹாய் ஜோ வாருங்கள். ஏன் லேட்டு? ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்படி உட்காந்து போமா செவுத்துல சாஞ்சு. நைட் தானா வர சொன்னேன்? இல்லையே, நைட் 9 மணி எப்படி லைவ்ல இருப்பேன். அதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் லைவ் வருவேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில சொன்னேன்ப்பா. நான் எழுந்து நெஞ்சத்தில் இல்லை, கனவில் எழுந்தேன். ஓகே. அப்புறம் ஐயோ காண போச்சே. ஹாய் ஜோ வாருங்கள். ஏன் லேட்டு? நைட் தான் வரேன்னு சொன்னேன். இல்லையோ எழுந்தேன். அப்போது ஒரு பெண் பட்டாம்பூச்சி இயற்கை முதுகில் வைத்து கொண்டு வெள்ளை நிறத்தில் கொசு வலையை ட்ரெஸ் போட்டு என்ன பார்த்து சிரித்து கொண்டே நின்றது. சரி, அப்புறம் உன் அழகை பார்த்தால் மயக்கம் வருது. ஆம்பா அப்படி ஜோ 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 வை ஜோ. தமிழன் ப்ரோ நைட்டு தானா இந்த லூசு சொல்லுச்சு. நான் 2 வாட்டி சொன்னேன், 2 வாட்டியோ 3 வாட்டியோ சொன்னேன். நைட்டு 9 மணி லைவ் எப்பவும் இருப்பேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றனால எப்போ வேணாலும் லைவ் வருவேன் அப்படின்னு சொன்னான்ப்பா. தமிழ் ப்ரோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் தான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நேற்றே சொன்னேன்ல. அப்போ நான் லைவ் வருவேன்னு சொன்னது உங்களுக்கு புரியலையா ஜோ? என்ன ஜோ? யாருமா இந்த நேரத்துல வந்து என் அருகில் நிற்பது என்று கேட்டேன். நான் வானத்திலிருந்து வந்திருக்கிறேன். தேவதை, அதாவது ஏஞ்சல். சென்னையில் ஒரு அதிசய குழந்தை பிறந்தது. அது வளர்ந்து இப்போ வாலிப வயதில் இருக்குது. வாலிப வயது. ஆமா, வாலிப வயதுல இருக்க தடி ஊனிட்டு இருக்கிறாரு இவர். பொய் சொல்லாதீங்க. இப்போ இல்ல, டைம் கிடைக்கும் போது லைவ் போடுவேன் என்று சொன்னாங்க ஓனர். அதுதான் சொல்றேன். ஆனா நைட்டு 9 மணிக்கு எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஜோ ப்ரோ சாப்பிட்டாச்சா? நீங்க அப்படி வரீங்களா? ஆமா, உங்க அம்மா எனக்கு அத்தை. சாரி, என்ன கொள்ளுங்கள் கோகி, எரும மாடு. நீ ரொம்ப டல்லா இருக்கிற புள்ள, போய் ரெஸ்ட் எடு. மோகன் டல்லா இருக்கேனா? வீடியோ எடுத்துட்டு வந்தேனப்பா, ரீல்ஸ் போட்டுட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் உங்களுக்கு. நேற்று நீ சொன்னிய நாளைக்கு அபி லைவ் போடுவான்னு சொன்னியா? என்ன சொல்றீங்க ஜோ? ஐயோ எனக்கு புரியல. இல்ல தமிழன் ப்ரோ, வீட்டுல பிரியா மீட்டிங்கா? பெரிய எனக்கு படிக்க தெரியல. அந்த குழந்தை உங்க கம்பெனியில் ஹெல்பர் வேலை செய்ய ஆசைப்படுகிறது. அதுவும் கம்பெனி சம்பளத்தில் 5000 ரூபாய் வாரம் சம்பளத்தில் வரப்போகுது. பாக்கெட் மணி 200 ரூபாய் கொடுத்தா போதுமா ஓனர்? பாக்கெட் மணி 2 ரூபாய் வாரம் போதும். வாரத்துக்கு 2 ரூபாயா? சரிங்க கரீர், இந்த டீல் ஓகே, சூப்பர். பிரேயர் கிறிஸ்டின் பிரேயரா? சரி 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 சரிப்பா. மதினி நீங்க சாப்பிட்டு லைவ் போடுறீங்களா? நான் சாப்பிடல, போய் சாப்பிட்டுட்டு வாப்பா. நான் சாப்பிட்டுட்டேன்ப்பா. உனக்கு புரியல? வேண்டாம் கோகி. பிரேயர். அப்ப ஜோ பேரு உண்மையான பேர் என்ன?
ஜோ பேர் என்னப்பா? நான் இதை யோசிச்சேன். ஜோன்னு சொல்றோமே, ஜோவோட பேர் என்னவா இருக்கும்னு நான் நேற்று யோசிச்சப்பா. லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடுங்க. ரொம்ப நேரமா 30லயே நிக்குதுப்பா. ஒரு வாரத்துக்கு 2 ரூபாவா? அது அதிக சம்பளம். 2000 ரூபாய் பாக்கெட் மணி. ஒரு வாரத்துக்கு பாக்கெட் மணி 2 ரூபாய் போதுமா கதிர்? நல்ல பையன் நீங்க தான். சாப்பாடு இல்ல, நீ அப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன கொடுமை சார், ஒரு ஆளு கிளாஸ் எடுக்க லைவ்ல இருந்தே ஆகணும் போல. உனக்கு இந்த லைவ் பிடிச்சா நேம் சொல்லு. உனக்கு இந்த லைவ்ல பிடிச்ச நேம் சொல்லு. ஜோ, உங்க நேம் என்ன? உங்க அம்மா வச்சிருப்பாங்களா அந்த நேம் சொல்லுங்க. எனக்கு உண்மையா எனக்கு பேர் பிடிக்கணும், நிறைய பேர் இருக்கு. அதுக்காக வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த பேர் வைக்க முடியுமா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க முருகன். உங்க கண்ணழகா, உங்க காதழகா சொல்லி லிப்ஸ் தான் நான் சொன்னேன். அப்படியா? சரிங்க முருகன். தமிழன் ப்ரோ விடு. ஓகே சூப்பர். வாங்க கதிர்வேல், வணக்கம். ஜோ சொல்லு, ஜோ என்ன நேம் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாயசம் குடிக்கலாம். ஓப்பா, நான் பாயசம் குடிச்சா அப்புறம் அதை வேற யாராவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருவாங்க. அதையும் செய்ய பயமா இருக்கு. பாத்தியா தமிழன் ப்ரோ, என் நேம் தெரியல சொல்றாங்க. எப்பா 2-3 ஐடியில நீங்க வரீங்க. ரூபனா? அப்போ ரூபன்னா எப்படி கிறிஸ்டின் சொல்றீங்க? ரூபன்னா என் தம்பி பேரு ரூபன் தெரியுமா? ஆனா அவன் என் தம்பி, நாங்க இந்து. சொல்லுங்கப்பா. கதிர்வேல் ஹாய்ப்பா. எது பாயசமா? ஆமா தமிழன். ஐயோ பாயசமா குடிக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். ஐயோ இருக்குப்பா, எப்படிப்பா இது கொடுக்க முடியும்? இப்படிதான் கொடுக்க முடியும். இனிமேல் என் இனிமேல் ஏன் சொல்லாத ஒண்ணு. ஐயோ ராமா சொல்லிச்சோ. அந்த ஏஞ்சல் சொன்னது உலகத்தில் எவ்வளவு சுலபமா வேலை இருக்கு, ஆனா இந்த கதிர் குழந்தை எவ்வளவு கடினமா வேலை எடுத்ததற்கு உங்க கம்பெனியை உயர்த்தி வருவதற்காக. அவன் உங்க கம்பெனியில் காலை எடுத்து வைத்த உடனே மாளிகையா ஆகிவிடுமோ. மைதிலி ஹாய், வணக்கம் மைதிலி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஜோ, திட்டாதீங்க. ஆமா, ஐயோ நம்மள திட்டுறதே வேலையா வச்சிருக்காங்கப்பா யாரோ. கோகிலா சாப்பிட்டு கொண்டே பேசுங்கள் ப்ளீஸ். வேணாங்கிறது நான் இப்படி அன்னைக்கு அப்படித்தான் லைவ்ல சாப்பிட்டு இருந்தப்பா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வராங்கப்பா. சங்கட்டமா இருக்காது ஜோ ப்ரோ? லைக்கு தொட்டு. கோகி, நான் வேலைக்கு போறேன் வார. வேலைக்கு போறியா கோபி? நிஜமாவா? என்ன வேலைக்கு போற? என்ன மயிலே, பாயசம் எடுத்து வெளியே வச்சிட்டீங்களோ? வெளியே வைக்கல, கீழே தான் வச்சிருக்கேன். பாலா அங்க பாருங்க. ஐயோ பாலா பாவம். மணிராஜ் வாங்க. மணிராஜ் நல்லதா பேசணும், தமிழ்ல சேட் பண்ணணும் சொல்லிட்டேன். தப்பான கமெண்ட் வந்தா எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். நல்லதா பேசுங்க. ஒரு ஸ்வீட் ஸ்டால் பாயாசம் சாப்பிடுகிறது. அப்படிங்களா? அடே சாமி, சரிங்க, தேங்க்ஸுங்க. ஹாய் மைதிலி, வணக்கம். இந்த நேரலை உங்களை வரவேற்கிறது. கோகிலா பாயசம் சாப்பிடுங்க ப்ளீஸ். சாப்பிட்றேன்ப்பா, கண்டிப்பா சாப்பிடுவேன். எனக்கு சாப்பிட்றதானே எடுத்து வச்சிருக்கு. ஆமா, நான் தான் திட்டுறேன். யாருக்கு தெரியும்? இல்ல பாலா, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க ரூம்ல இருக்கவங்கல்ல, அதனால பாயசத்தை காட்டும்போது ஒரு மாதிரி பாவம் தோணுச்சு, அது சொன்னேன். சாப்பிட்டு கொண்டே பேசுங்கள், பரவாயில்லை. வேண்டாங்க, உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டேன். உங்களை மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரோ வர்றவங்க அந்த மாதிரி வேலை பார்த்து விட்டுறாங்கப்பா. நான் போட மாட்டேன் ப்ரோ. எஸ்டர்டே ஃபன் இருந்துச்சுல. மீண்டும் வணக்கம் பாலா ப்ரோ, வணக்கம். நான் நல்லா இருக்கேன் கோகிலா அக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன் மைதிலி, எப்படி இருக்கீங்க? அப்புறம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? ம், உங்க வீடியோ பார்த்தேன். இப்போ கொஞ்சம் வீடியோ முன்னாடி இப்போ போட்ட வீடியோலாம் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. லைக் பண்ணியிருக்கேன். வணக்கம் தமிழ் சகோ. வணக்கம் பாலா. வணக்கம் பாலா. வீட்டுக்குலாம் ஃபோன் பண்ணி பேசுவீங்களா? கஸ்டமர் கேர், ஏர்டெல் கஸ்டமர் கேரா? அப்புறம் பாலா ப்ரோ வணக்கம். பாயசம் எனக்கு இல்லையா? அச்சோ, அதுதானே நான் சொல்ல வந்தேன். பாவமா இருக்குப்பா எனக்கு. இருக்குப்பா, பாயசம் இருக்கு. உங்களுக்கு எப்படி நான் தர முடியும்? ஹாய் தமிழா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கண்மணி, அது என்ன பால் பாயசமா இல்ல பாசிப்பயிறு பாயசமா? பாசிப்பயிறு பாயசம் தாங்க, பாசிப்பருப்பு பாயசம். தமிழ்ல சேட் பண்ணுங்க. இப்படி எங்க கிட்ட காட்டிட்டு சாப்பிட்டா எங்க வயிறு எரியாதா? ஐயோ, சரி ஓகே, அதான் நான் வச்சுட்டேன், நான் சாப்பிடல. வேலைக்கு போறேன். என்ன சொல்றீங்க கோபி? ஒண்ணுமே புரியல எனக்கு. நான் திட்டுவேன். திட்டக்கூடாது, நான் எனக்கு ஏற்கனவே அப்பப்போ இருமல் வந்துட்டே இருக்கு. பெருமாள் வாங்க, வணக்கம். ஹாய் கோகிலா, ஹாய். அது எல்லாம் சாப்பிட்டுற நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். ஐயோ பாலா, பாவமா இருக்குப்பா எனக்கு. இப்போது உங்க கம்பெனியில ஒரு அடுக்குமாடி தான் இருக்குது. அது கதிர் குழந்தாய், உங்க கம்பெனியில் கால் எடுத்து வைத்த உடனே, அதாவது ஹெல்ப்பர் வேலைக்கு கம்பெனிக்கு மேல கம்பெனி, கம்பெனிக்கு மேல கம்பெனி. நீங்கள் கட்டி கட்டி கொடுக்க கட்டிக்கோன. ரமேஷ் ஹாய்ப்பா, லவ் யூ. யாருப்பா அது இன்டர்சென்ட் பண்றது? ஐயோ இங்கிலீஷு. நான் போடுற வீடியோ எல்லாம் பார்க்கறது இல்லை என்று நினைக்கிறேன். நீங்க வீடியோ போடுறீங்களா பாலா? நிஜமாவா? நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா? வீடியோ போடுறீங்களா? சொல்லுங்க. பூவரசன் போரி. சரி, மொபைல்ல பாயசம் ஊத்துங்க. எல்லாம் சாப்பிட்டு தான். அது சரிப்பட்டு வராதுங்க. ஏற்கனவே என்னோட செல்லு கேங் ஆகுது, ஹீட் ஆகுது. அது நான் ஆடுறனோ இல்லையோ, என்னோட செல்லு டான்ஸ் பயங்கரமா ஆடுதுங்க. நாராயணன் ஹாய். சரி, நீங்க சாப்பிட்டா நாங்க சாப்பிட்ட மாதிரி. ஓகே. மைதிலி, மைதிலி நீங்க என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. கோகிலா வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வேலை முடிஞ்சது. நான் இன்னைக்கு வேலைக்கு போகல பெருமாள், வேலைக்கு போகல. தமிழ் ப்ரோ என்ன ஜோ பேர் என்ன சொல்லுங்க. நண்பர்கள் முடிந்தவரை 2 அல்லது 3 வரைக்கும் மேல கமெண்ட் டைப் பண்ண வேண்டும். அப்படி செய்தால் வியூஸ் போகாது. நண்பர்களே, ஒன்று தவறாக நினைக்க வேண்டாம். வியூஸ் ரொம்ப முக்கியம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதை கொஞ்சம் கவனிங்க. தமிழன் ஏதோ முக்கியமான செய்தி சொல்லியிருக்காரு. நண்பர்கள் முடிந்தவரை 2 அல்லது 3 வரைக்கும் மேல கமெண்ட் டைப் பண்ண வேண்டாம். ஐயோ, அப்படி செய்தால் வியூஸ் போகாது. நண்பர்களே, ஒன்று தவறாக நினைக்க வேண்டாம். வியூஸ் ரொம்ப முக்கியம். அப்படியா? செந்தில்குமார் ஹாய். கண்டு கொண்டே கட்டிக்கொண்டே போவீர்கள். நான் கற்பனை பண்ணி பார்க்கும் போதே நல்லா இருக்கு கோகிலா. அப்ப நிஜமா கம்பெனியில் கதிர் குழந்தாய் வந்து விட்டால் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமாப்பா, சூப்பரா இருக்கும். ஜோ ப்ரோ அண்ணப்பா, உண்மைதான். சரி பாலா, நான் போய் பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன். தமிழன் ப்ரோ, ஒரு லிமிட் தான் ப்ரோ எனக்கு. அவன் வந்து சில மாதத்திலே உங்கள் கம்பெனியை நீங்க நிமிர்ந்து பார்ப்பீர்கள். உங்க கழுத்து வலிக்கிற அளவுக்கு உயரத்தில் இருக்கும் கம்பெனி பில்டிங். ரொம்ப நல்ல விஷயம்தான்ப்பா கதிர். உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணுமா? திருச்செந்தூர் கோவிலில் தெரியுமா? தெரியும். அங்க போய் பிச்சை எடுக்க போறேன், வரீங்களா? என் பக்கத்துல இடம் போடவா? சொல்லு. கண்ணை நோண்டி காக்காய் போட்டுருவேன், நினைச்சுக்கோ.
சரியா? எரும மாடு. ஓகே ஓகே ஜோ ப்ரோ ஓகே. கொடியிலே நீ எப்ப லைவ் வருவ? காலையில வர, நைட்டு வர, ஈவினிங் மத்தியானம் வரேன். ஆமாங்க, எப்போ வேணாலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வர வேண்டியதாங்க. தமிழன் ப்ரோ ஓகே. டேக் ஓகே ப்ரோ யூ டேக். ஆமா என்ன பேசிக்க தெரியலையே எனக்கு. ஓகே இதுக்கு மேல உங்களுக்கு 3 கமெண்ட் மேல லைவ். ஓகே இதுக்கு மேல உங்களுக்கு 3 கமெண்ட்டுக்கு மேல லைவ். சொல்லுங்க. ஹாய் டார்லிங், சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? கோகி ப்ரூ யூ ஓகே. வருவது பொழுதுபோக்க பொழுதுபோக்க. இதுக்குள்ள எதற்கு வாக்குவாதம்? எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆமாங்க, எல்லாத்துக்கும் சந்தோஷம்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது மன அழுத்தம் இல்லாத ஒரு சந்தோஷம் வேண்டும். சரிங்களா? மனசை நல்லபடியா வச்சுக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. சரிங்களா? இந்த லைவ்லயாவது நம்ம நிம்மதியா ஜாலியா சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கணும். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஹாய். ஒன்று சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. ஹாய் பாலா ப்ரோ. ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம். இப்போ யாரும் கோச்சுக்க வேண்டாம்ப்பா. சரிங்களா? ஜாலியாக பேசுங்க, நல்லதாக பேசுங்க. என்ன சொல்றது? இன்னும் மழை வருமோ? பயங்கரமா வேர்க்குதுப்பா எனக்கு. யாரையும் புரிஞ்சு யாரும் இல்லை. நான் பொதுவா சொன்னேன்ப்பா. தமிழா நீங்க என்ன இப்படி கேள்வி கேக்குறீங்க? நான் பொதுவா எல்லாத்துக்கும் சொன்னேன். இப்ப எனக்குமே அது பொருந்தும் இல்லையா? எல்லாத்துக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு, மன கஷ்டங்கள் இருக்கு. சரிங்களா? என்னக்கா இருக்கட்டும், யாரு எல்லாத்துக்குமே அது இருக்கதான் செய்யுது. லைவ்ல ஜாலியா பேசி சிரிக்கலாமே. யாரையும் நான் குறிப்பிட்டெல்லாம் சொல்லலப்பா. சீக்கிரம் சொல்லுங்க. அந்த வேலை கிடைக்கிறது சாதாரணம் இல்லை. நான் வரலப்பா, நான் வரல. லைவ் டைம் என்ன? லைவ் டைம் நைட் 9 மணி. நிம்மதி கேட்டது, ஆனால் பெண்ணால. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உனக்கு ஒருத்தர் மட்டும் வேணுமா, இல்ல நாங்க எல்லாரும் வேணுமா சொல்லு. எல்லாரும் எனக்கு வேணும்ப்பா. ஏன்பா? எல்லாரும் எனக்கு வேணும்ப்பா. சரிப்பா, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு லைவ் வரேன்ப்பா. பாய்.